இந்திரா கிச்சன் இந்திராமா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சத்தான ஒரு வடை தாங்க. என்ன வடைன்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை வடைங்க. அதுக்கு என்னென்ன பொருட்கள்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுருக்கேங்க. உருவி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாரில். ஏன்னா முருங்கைக்கீரையை அரைச்சி செஞ்சுருங்க. கொத்தமல்லி கருவேப்பிலையெல்லாம் அரைக்க வேண்டாம். நாலு வரமிளகா ஊற வச்சு வச்சுருக்கேன். ஒரு 4 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு. இதை மட்டும் இதில் போட்டுக்கலாம் அரைக்கிறதுக்கு. இதை போட்டுட்டு நம்ம துவரம்பருப்பு கடலைப்பருப்பு சரிசமமாக அளவு ஒரு 200 கிராம் ஊற வச்சுருக்கேங்க. துவரம்பருப்பு எவ்வளோ எடுக்கிறோமோ அந்த அளவு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு. இதை வந்து இதில் சேர்த்துடலாம். இதை வந்து குறப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துடுறேங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிருங்க. குறப்பாக இந்த மாதிரி அரைச்சிருங்க. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஒரு துண்டு இஞ்சி வந்து இப்படி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 கொத்து கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். சோம்பு வந்து ஒரு 3/4 ஸ்பூனு. இது எல்லாம் சேர்த்துடலாங்க. இப்படி ஒரு பிசைஞ்சிடலாம். இந்த மாதிரி சேர்த்து பிசைஞ்சிட்டு இந்த வெங்காயத்தோடு சேர்த்துருங்க. வெங்காயத்தோடு சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து ஒரு 3/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இந்த உப்பு டீஸ்பூனில் 3/4 ஸ்பூன். இது நல்லா ஒரு கலந்து விட்டுருங்க. நல்லா பிசைஞ்சிருங்க. இது மாதிரி பிள்ளைங்களுக்கெல்லாம் அந்த முருங்கைக்கீரை வடை செஞ்சு கொடுங்க. முருங்கைக்கீரை வந்து சாப்பிடவே சாப்பிடாதுங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருங்க. எதுலையாவது ஒன்றில் சேர்த்து. ஏன்னா முருங்கைக்கீரையே இந்த அம்மா போடுறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இது ரொம்ப சத்து உள்ளது. இந்த மாதிரி செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க. டீ டைமில் கொடுக்கலாம். சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வந்த உடனே டிஃபனுக்கு சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே இது வச்சு கொடுக்கலாங்க. நல்லா சாப்பிடுங்க பிள்ளைங்க. இதை நல்லா சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். பச்சரிசி மாவு வந்து நான் வந்து 3 டீஸ்பூன் இடியப்ப மாவு பச்சரிசி மாவு எடுத்து வச்சுக்கோங்க. 3 டீஸ்பூன் இதோட கலந்துக்கோங்க. இந்த கையேன் கலக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெயும் குடிக்காது. முறைன்னு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். இதை பிசைஞ்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. இப்போ மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. எண்ணெய் சட்டிக்கிட்டு வைக்காமல் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இப்படி கையை கழுவிடுங்க. கழுவிட்டு கொஞ்சம் சின்ன உருண்டையாக அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த ஈரக்கை இருக்குல்ல, இதில் இப்படி இந்த மாதிரி தட்டிடுங்க. கையை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. தட்டிட்டு இந்த மாதிரி போடுங்க. இந்த வடை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்கும். சாதத்துக்கு எல்லாத்துக்குமே வெரைட்டி ரைஸு அருமையாக இருக்கும். புளியோதரை, தயிர் சாதம், சாம்பார் சாதம், புளிக்குழம்பு, சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம அந்த டொமேட்டோ சாட்ஸ் வச்சு சூடாக சாட்ஸ் வச்சு கொடுத்தீங்கன்னா அந்த இனிப்புக்கும் இந்த அப்படியே லைட்டாக காரமாக இருக்கும் இந்த வடை. அதுக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்டு பார்த்துட்டு யாருக்கு பிடிச்சிருக்கிறவங்களாம் டக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்குதா நல்லா இல்லையான்னு எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள். அம்மா நல்லா இருந்துச்சு, அருமையாக இருந்துச்சுமான்னு சொல்லுங்கள். இல்லைன்னா பிடிக்கலைம்மா அப்படின்னு சொல்லுங்கள். நானே தான் எல்லாமே ரெடி பண்ணிக்கிறேன். பாத்திரமெல்லாம் நானே தான் தேய்ச்சிக்கிறேன். இந்த வீடியோவுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நான் தான் ரெடி பண்ணுறேன். அப்பா வந்து கொஞ்சம் வெளியில் வேலையாக போயிருக்காரு. எப்போவுமே நான் தான் எல்லாமே செய்வேன். அதனால் கொஞ்சம் எனக்கு பார்த்து அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள்.
எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 2000 சப்ஸ்கிரைபர் வந்துருச்சுங்க. இன்னும் நீங்கள் எனக்கு வந்து இன்னும் ஃபுல் சப்போர்ட் கொடுக்கணும். நீங்கள் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். என்னோடய சொந்தங்கள் எல்லோரும் இந்த மாதிரி திருப்பி விட்டுடலாங்க. கொஞ்சம் சிம்மில், ரொம்ப ஹையாக வைக்காமல் அடுப்பை வந்து சிம்மில் வச்சு வேக விடுங்க. முறன்னு நல்லா வெந்துடும். இந்த மாவு இருக்குது. சாயந்தரம் டீ போடும்போது சுட்டுக்கலான்னு ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். காரக்குழம்புக்கு தாங்க இன்னைக்கு இந்த வடை. உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், கத்திரிக்காயெல்லாம் போட்டு காரக்குழம்பு வச்சுருக்கேன். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சைட் டிஷ் வந்து இந்த வடை, முருங்கைக்கீரை வடை. வேகட்டு எடுக்கும்போது காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சுங்க. எடுத்துடலாம். ரொம்ப கருது விடாமல் இந்த மாதிரி பொன்னேரமாக வந்த உடனே எடுத்துருங்க. சிம்மில் வச்சு வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா வெந்துடும்.